ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்க தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோட டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சித்தார்த் விப்பனா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் நடிக்க கூப்பிட்றீங்களா, மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் தி மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா, சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்க அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷுவர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் பேய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் and to work with Harun. ஏன்னா lot of ideas he gives, lot of different tones எப்படி யூஸ் பண்ணலாம், lot of research பண்ணிட்டு நம்ம we went for the film. ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன்ஸ் மொத்தம் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். the whole team ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணியெல்லாம் வரும். ஸோ those will be fun days. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் படம் பார்க்கும்போது யூ வில் ஆல் என்ஜாய் த ஃபிலிம். பிகாஸ் சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி இஸ் ஆல்சோ டன் வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா I asked a lot of questions to her. And எவ்வளோ வருஷம் she's acted in the film, so how was it to work with this person, that person and all that. And before action சொல்கிறதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her, so it was she was very helpful in those scenes. Normally I do a lot of humor in films. In the tadi konja or serious ana role பண்ணிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய suggestions கொடுத்தாங்க. And overall the whole packaging lala வந்திருக்கு. the editing, the choreography, the camera work எல்லாமே final out பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. So thank you all for this wonderful film. And ஹருண் கூட உட்காரும்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு உட்காரும்போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ். ஸோ ஐ திங்க் ஒரு படமே ஒரு 1 டேல முடிச்சிருவார் அவரோட ஸ்கிரிப்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் 3-4 ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைன்ட் அப் ஃபார் ஹிம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் நீங்கள்லாம் படம் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் கெட் ஸ்கேர்ட் as much as we did. தேங்க்யூ வெரி மச். படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் பிடி சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம். அது மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டு இருக்கான்லாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு 2 இருக்குது. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயாக தான் சுற்றுவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு பொருள் இருக்குது. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. இதை அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது ஹாரூனால் முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர்.
ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டால் அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து. எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரியற சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆறுன்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம். அவனை வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யாரா, டே ஏந்திராடே எங்கடா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி பார்க்குறேன்ப்பா. என்னென்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள். இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தால், அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தால் அது நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது அதான் காதலிப்பா. கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சிருவானுங்க ஹீரோயின்களை பார்த்து. அது அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்பா. அதான் இல்லைடா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ அதான் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா, டே போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடணும். அதே மாதிரி போக மாட்டான், கார் வந்து ஒருத்தவனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், அங்கே போகாதையா அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும். அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படி எங்கே போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது 1 வருஷமாக சொன்னோன்னா பல ஆபத்துக்குலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவோம், நிறுத்துண்டுவான். உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்டுவான். உடனே அந்த ஆவி சொன்னோம், டேய் இவ்வளோ நாளாக உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்னை திட்டுறேன்னா, எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்க. ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு, அப்போ நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி நினைக்காதரா, பல பேருக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின். அது இப்போ பாருங்கள், எங்கள் டீமில் இதை ஒரே ஒரு பொண்ணு தான். இதை வச்சு தான் நாங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு இல்லைனா யாரும் ஸ்டில்லு பேப்பரில் போட மாட்டீங்க. அதனாலேயே சொன்னேம்மா எல்லா போட்டாலும் நீ வந்துருமா, எங்கள் முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே இந்த பொண்ணு இன்றைக்கி பெரிய மனசோட இங்கே வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அப்படியா, அதனால் அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், எங்கள் டானு எடிட்ரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதெல்லாம் இவர் எடிட்டராக ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூம்லேயும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்கள் அத்தனை பேரையும் ஆட்கொள்கிற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான இடத்துல ஷார்ப் கட் பண்ணணும். அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும், பிஆர்ஓ. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு அதாவது எப்படி கிஷ்கிந்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிஷ்கிந்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகில்முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார். உங்களுக்கு உண்மையாலுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நிகில்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகில்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நான் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி, அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு, கொரியோகிராஃப் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்கு உள்ளவும், பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் அவங்க 2 பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும்.
அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றிருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இது ஃபண்டு பண்ணிக்கிறாரு. அது அண்ணா இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரா நமக்கு, அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்குன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 30 வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண இங்கே மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, டூ வீலரை வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90ஸில். அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க, சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படி. ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப கஷ்டமான அப்படின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 ரூபா வாங்கும்போதே நினப்பேன் இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம். எப்போன்னு லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. இந்த 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி, ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குரோ எல்லோரும் திருப்பூர் போனான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனியில் டாப் 10 கம்பெனி, ராம்ராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்குது, தெரியாதவங்க வந்துட்டோம். 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ. இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடித்து அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரையும் நடந்திருப்பேன், படி ஏறியிருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்ட்ட போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் கூட இருக்குது, ப்ரொடியூசர் எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும். இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பொட்டா எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும்.
இருந்தாலும் நடிப்புன்னு ஓடினதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு. சார் என்ன சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் ஒரு நாள். இல்லை உங்களை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமராமேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய. ஸோ அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை. ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டரத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களில் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம். சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G டெய்லர் கட்டு தான். டெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் எங்கள் போராட்டத்துலலாம் கேட்குறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் 2ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஸோ 7G ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தேட்ரிக்கல் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால் இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருடாத்திருடி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர், நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், இவங்களாம் ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RFI என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அது மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. சுப்ரமணியா சார், நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து டைரக்ஷனே மறந்துட்டு நிறைய படத்தில் எந்த படம் ஃபங்க்ஷன் செப்டம்பர் ஆரம்பிக்கிறோம். இதை யார் சொல்லி கொடுத்து சொன்னது? செப்டம்பர் ஆரம்பிப்போம். அப்புறம் எதுமா? அதாம்மா, ஏற்கனவே அப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பேயிங் கெஸ்டாக இருக்கார் அருண் சார். இங்கே சார், படத்தில் சோனியா மேடம் என்ன கேரக்டர், இவங்க ஸ்மிருதி என்னவா வராங்க சார்? யார் பேய்? இல்லை, பேயின்னு சார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஹாரர் விஷயம். இப்போது சோனியா ஒரு சிங்கிள் மதராக வராங்க, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும். இங்கே இதுலேயும் ஒரு இந்த ஹாரர்னாலும் இதுலேயும் நம்ம ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஒரு சின்ன விஷயத்தினால ஒருத்தருடைய ஒரு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பண்ணாத தப்புனா ஒரு அஃபெக்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட், இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அது வராங்க. அது யார், இந்த 7G யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சார். 7G ரெயின்போ காலனியில் வந்து சார் இங்கே சார் ஒரே நிமிஷம் சார் சொல்லிடுறேன். உண்மையிலே ரியலி தேங்க்யூ மேம். அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் வந்து நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேடினா எங்கேயுமே கொடுக்கல. ஏன்டா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு அப்போ புரியல. நாங்கள் ஷூட்டிங் முடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஷார்ட் டேர்மு அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு 7th floor அப்படியே பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக பர்ன் பண்ணியிருக்கோம். அது அந்த படத்தில் வர எல்லா
சீக்வன்ஸும் அதே அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். வேறு செட்டாவோ எங்கேயுமே நம்ம போட்டு பண்ணல, எல்லாமே லைவில் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இந்த என்ன கண்ணா அப்பார்ட்மெண்ட் நேம் அது அந்த நம்ம ஷூட் பண்ணணும் எஸ்எல் அப்பார்ட்மெண்ட் வேளச்சேரியில் இருக்குது. ரொம்ப நேற்றோட அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணி தான் வந்தேன். தேங்க்யூ சார். இதில் சோனியா அகர்வால் மேடம் வந்து பேயா காட்டியிருக்கேன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து 7G ரெயின்போ காலனியில் வந்து அவங்களை அழகிய வந்து ஒரு ஆவியாக காட்டியிருப்பாங்க. இதில் ஏன் அவங்களுக்கு பேயா காட்டு உங்களுக்கு என்ன வந்தது? எதில் ஆவியாக காட்டியிருப்போம் சார்? இது 7G ரெயின்போ காலனியில். ஆமாம், அதில் சில செத்துருவாங்க, செத்துட்டு அவனோட மைண்ட் தாட்டில் வந்து அழகிய ஆவியாக தான் காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அழகாக தான் காமிச்சிருக்கோம். அவங்க ஃபேஸ் நம்ம எதுவுமே இது பண்ணல. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இல்லை சார், இதுக்கு நான் சொல்லலையா, நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனால் நம்ம டைட்டில் லுக் கொடுக்கும்போதே நான் அப்பயே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு இது நம்ம எதுவுமே பிளான் பண்ணல. அது சொல்ல எல்லாமே கோஇன்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான் இது. சார், சித்தார்த் விபின் வந்து மியூசிக் டைரக்டரா இல்லை நடிக்கிறாரா, பேக்கேஜாக உங்கள்கிட்ட பேசுகிறாரா படங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பேச வைப்பார். பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காரு அவர். நாங்கள் இது மாதிரி ஒரு டீம் ஷோ மாதிரி பார்த்தோம். சவுண்டு கேட்டு எனக்கு கையில் காமிச்சார். எனக்கு இவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்தது அப்போது. அதனால் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து இந்த ரோலே வந்து நான் சித்தார்த் மாதிரி சாரோடைய ஒரு ரோல் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ஆடிஷன் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இதில் மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு மைண்டில் வந்து இவர் பண்ணாது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூவியில் வந்தார். அப்புறம் நமக்கு பேக்ரவுண்டுக்கு சார். இப்போ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோ வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. ஆமாம், 2 ஹீரோயின் வச்சு பண்ணுறது ரொம்ப டாஸ்க்கு. ஏதாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததா? இல்லை, நான் வெப்பிலே வந்து 5 பேர் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால அது நான் ரெண்டுமே வந்து அழகான ஹீரோயின். சரிங்களா? யாரும் வந்து சீன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அது மாதிரி இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். இல்லை அப்படி இல்லை, நான் இவங்களை சொன்னேன் இல்லை அவங்கள எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இல்லை இவங்களை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை வந்து கடைசியில் ஸ்மிருதி மேடம் இல்லை அவங்க சீனியர் அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள கேட்டால் இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போகிறாங்க அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட கொடுங்க. ஸ்மிருதி இந்த படத்தில் நீங்கள் ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையாக இருக்குல்ல. டேரக்டர் சார் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சுப்பிரமணியம் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்லை வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவாக மாறுறதுனால வந்து உங்களால் வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா? இல்லை அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே யாராக இருந்தாலும் முட்டி போது தான் சார் வரணும். இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களே. இங்கே எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி. இப்போ குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் அப்பயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும்னா ஒரு கேப்பு. அந்த கேப் வந்து என்னென்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அந்த கேப் தான் வந்து சினிமா கற்றுக் கொடுங்க சார். இங்கே எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்க்ரீனில் வந்துட்டா நாளையிலேருந்து பார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்லை சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம கரெக்டாக நம்ம சினிமாவுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையாக நேசிச்சோன்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னைக்குனாலும் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம சினிமாவை நேர்மையாக நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ள? இல்லை ஆல்ரெடி நிரப்பிட்டாரு. ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து பேசுவோம், தம்பி ஆஃபீஸ் வரீங்களா, அண்ணே தலைவர் கூட வேட்டையனில் இருக்கேண்ணே, இருங்க தம்பி நல்ல விஷயம் கேட்டு தானே. ஆமாம், அதனால் இப்போ நீங்கள் கல்கி அவரை பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலாக இதில் ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம். சும்மா சொன்ன விட்ட கண்டிப்பாக பண்ணலான்னு செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டில் போய் அவர் மாட்டிப்பார். இந்த சந்திரமுகியில் வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் மாட்டிட்டு யாருமே இல்லை, அந்த தம்பி தனியாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவார். நான் போய் பார்த்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டில் இப்போ 2 பேர் வேறு இருப்போம். அந்த வீட்டில் மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணலாம், இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இது இந்த ஸ்டைலில் பண்ணணும் பிளான் பண்ண. நெக்ஸ்ட்டு
ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோல் கோகிலா அந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைலில் பண்ணுறோம். கல்கியை வந்து அதில் பெருசாக பார்ப்பீங்க. அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்குது. சுமதி மேடம், நீங்கள் இந்த 7G ரெயின்போ காலனி படம் பார்த்தீங்களா? அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்தில் உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? ஆக்சுவலி அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் முதல்லேருந்து பண்ண மூவிஸில் தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம். பட் அந்தந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக்ஸ் ஸோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதே அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் அவங்களோட நடிக்கும்போது அவங்க ஷி மேட் ஷுர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரியில் ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் டு ஒர்க் வித் இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறனில் மீட் பண்ணோம். ஸோ சாரோட அப்போவே எனக்கு அந்த என்டையர் டீமில் என்னை ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான். ஸோ இங்கே அவரோட சேர்ந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ வந்து சுப்ரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆகிட்டார். ஆனால் டேரக்டர் சில டைமில் வந்து எட்டி பார்க்கும். உங்கள் படத்தில் ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்லை, எட்டியில் கூடவே உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லாக பார்த்தாரு. அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதனால் இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் மேம் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ரிஹர்சல்ஸ் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள்வாங்கிட்டு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு வே இருந்தால் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்தாரு, இப்படி பண்ணலாமான்னு கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்ரமணியம் சார், அந்த போஸ்டரில் உங்கள் படமே இல்லையே, சஸ்பென்ஸ். கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து உனக்கு அடையாளம் தெரியாமல் போச்சா? என்ன கேட்டு நடிச்சிருக்கீங்க? என்னவா இருக்கு? என்ன அதான் சஸ்பென்ஸ். டைரக்டர்கிட்ட கேட்குற கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா இப்படி சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா, 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவார். இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 400 பானுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயம் இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பற்றி கேட்டாங்க. என்னன்னு கேட்டால் அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரிய நடிகர்கள். ஆனால் கதை சொல்கிறவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியாக. அப்போ என்னென்னா ஃபேமஸாக உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்துலேருந்து, சுருள்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆரை கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹாருன்னு சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்குது. பல பேர் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாத்தடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் திலகம் நடிச்சிருக்கல. அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லன் ஆகிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும், ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இப்போ இங்கே இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வருவோன்றது சினிமா வச்சுருக்கிற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சுருக்கு. ஆனால் யாருக்கு எப்போ வச்சுருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்நியில் வர்ற ரெமோ மாதிரியும் இருக்காங்க. டேரக்டர் சார், நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அகர்வால் உள்ளே இருந்தாங்களா, இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா? அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு
மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சுருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள். சார் இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பூஜைக்கு வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2லாம் போகிறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்காக வெயிட் பண்ணோம் சார். நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்காக வெயிட் பண்ணோம் சார். ஃபஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டாக கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா, வேறு டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த 7G. அதான் நெக்ஸ்ட் சித்தார்த் பின் இது நீங்கள் தான் இந்த சொல்கிற மாதிரி இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். அந்த ஆஸ் அ டேரக்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். அடாடா, இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள், நன்றி. பேச சொல்லுங்க. இல்லை, மெயின் பேஷன் அண்ட் லவ் மியூசிக். பிரேக் டைமில் ஆக்டிங் பண்ணி வந்துடலாம். ஆமாம் சார், தேங்க்யூ. நன்றி.